உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சித்தார்த். வணக்கம் சார். இப்போ மதுரையில முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த முருகன் மாநாடு இந்து மணியால நடத்தப்பட்டிருக்குது. 5 லட்சம் பேரை நாங்க திரட்டி காமிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வெற்றி களிப்புல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, முருகனின் பெயரால் ஒரு இறைவனின் பெயரால் அரசியல் சார்ந்து மாநாடுகள் நடத்துவது என்பது நாட்டிற்கு அது பெரிய ஆபத்து. அது பெரிய நாடு, அதாவது மதசார்பற்ற இந்திய நாட்டினுடைய அதனுடைய இயல்பான ஜனநாயக பண்பு இலக்கணங்களுக்கு மதசார்பற்ற அதனுடைய மூல ஆதாரமாக இருக்கிற அரசியல் சாசனத்திற்கு எதிரானதா நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கடவுளின் பெயரால், இறைவனின் பெயரால் மாநாடுகள் நடத்துவது, அந்த திரட்டப்பட்ட பக்தர்கள் என்கின்ற அப்பாவி மக்கள் மத்தியில் அரசியல் கருத்துக்களை பேசுவது, அதை வாக்கு வங்கிகளாக மாற்றுவது, அல்லது மதத்தின் பெயரால் மக்களை வாக்கு வங்கியாக அறுவடை செய்வதற்கு இறைவனை பயன்படுத்துவது என்பது அடிப்படையிலேயே சட்டவிரோதமானது, தேச விரோதமானது. அப்படிங்கிறதுனால நம்ம அதை கண்டிக்கத்தக்கது. அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த மாநாட்டிற்கு அனுமதி தந்தது பிழையானது, தவறானது, வரலாற்று பிழை. நீதிமன்றமும் இதில் யாரும் போய் பெரிய அளவில் எதிர்த்து வாதாடாததுனால நீதிமன்றமும் அதற்கு அனுமதி தந்திருப்பதும் இன்னும் கூடுதலான நமக்கு அது பெரிய பின்னடைவு தான். ஆகவே ஒரு அரசியல் நவீன சமூகத்திற்கு, தமிழ்நாட்டு போன்றிருக்கிற ஒரு பகுத்தறிவு அரசியல் சமூகத்தினுடைய ஒரு 100 ஆண்டு கால அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நவீன அரசியல் சமூக சமத்துவத்திற்கான மதசார்பற்ற அரசியலினுடைய பாதுகாப்பிற்கு பெரிய அச்சுறுத்தலா இந்த மாநாடு ஒரு துவக்க விதையை விதைத்திருக்கிறது, ஒரு விச விதையை தூவுகிறது அப்படின்னு தனியரசு நான் முதற்கட்ட பார்வையா பதிவு செய்யறேன். சார், ஆனா இந்த முருகன் மாநாடு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது திமுகவுக்கு ஒன்றும் தோல்வி இல்லை. நம்ம திமுகவில் இதுல எங்க நம்ம குற்றச்சாட்டோம்னா, மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது. இந்துத்துவ பாஜக இந்துத்துவவாதிகளிடம், மத பாசிசவாதிகளிடம் அரசு மென்மையான போக்கை கையாளுகிறது, அல்லது அதனுடைய அரசினுடைய காவல்துறை அனுமதி கொடுக்கறத தான் பிழைன்னு சொல்றோம். நம்ம அதை தவிர அது ஏற்கனவே நம்ம அரசே முருக மாநாடு நடத்தியது நம்ம பிழைன்னு தான் சொன்னோம். அது தவறானது. அது நம்ம இந்துத்துவ சக்திகளுக்கு நம்ம அடிபணிந்து இறைவனின் பெயரால் மாநாடு நடத்துவதை அரசாங்கமே நடத்தியதில் நமக்கு தனியரசோ, இடதுசாரி பொது உடைமை இயக்கங்களோ, விடுதலை சிறுத்தைகளோ கட்டாயமா நாங்கள் கண்டிச்சோம். அதை எதிர்த்தோம், ஆதரிக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் இதையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆகவே இதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுல பெரிய பின்னடைவெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஜனநாயக சக்திகளிடமிருந்து மதசார்பற்ற சக்திகள் திமுக அனுமதி கொடுத்து விட்டது என்கிற அந்த ஆதங்கத்தை தவிர, மாநாடு இந்துத்துவவாதிகளுக்கு வெற்றியானா அது அப்பாவி மக்களிடத்தில் இந்த விசக்கருத்தை துவங்குவதற்கு ஒரு களத்தை ஒரு அரசாங்கமே அனுமதித்ததனால் அவர்கள் அந்த விசக்கருத்துக்களை, ஜனநாயக விரோத கருத்துக்களை, மதசார்பற்ற தன்மைகளுக்கான கருத்துக்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொள்வதற்கு வசதியாக அதை பயன்படுத்தினார்கள். அதுல மிகப்பெரிய முதல் குற்றவாளி ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு நம்ம கடுமையா நம்ம ஏற்கனவே அந்த குற்றத்தை அவங்கதான் இந்த மறைமுகமா இந்த எல்லா வேலைகளையும் அவங்க செய்யறாங்க. இப்ப பெயரளவில் இந்து முன்னணி மாநாடு நடத்தினாலும் பெயரளவில் இருப்பது பாஜக, பெயரளவில் இருக்கிறது ஒன்றிய பாஜக மோடி அரசு. ஏன்னா நீங்க ஒரு ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாண்கிற ஒரு 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 தெலுங்குக்காரர், ஆந்திரக்காரர், இங்க ஒரு துணை முதலமைச்சராகவும் இருக்கிறவர், அரசியல் சாசனப்படி பொறுப்பில் இருக்கிற ஒருவர் இங்கு ஒரு 14ஆம் நூற்றாண்டுல 1400 ஆண்டுகள்ல மாளிகைப்பூர் இருந்தாரு. அவர் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலில் விளக்கு எரியவில்லை, பூட்டப்பட்டிருந்ததுங்கிற பச்சை பொய்யெல்லாம் சொல்றாரு. அதற்கு பழி வாங்குகிற வகையில இந்து பக்தர்கள்லாம், நம்ம முருக பக்தர்களெல்லாம் ரொம்ப நம்ம எழுச்சி பெறணும், அது திராவிட கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை, ஜனநாயக கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம அதாவது முஸ்லீம், இஸ்லாம் என்கின்ற அந்த மத துவேஷத்தையும், கிறிஸ்துவத்தினுடைய அந்த ஆதிக்கம், இவைகளிலிருந்து இந்து மண்ணை நாம பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அப்பாவி முருக பக்தர்களுக்கு இருக்கிறதுங்கிறத அவர் பதிவு செய்யறார். அப்ப நம்ம இந்து வாக்கு வங்கியா மாறணும்னு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் மோடியை பாராட்டி, அதாவது அந்த பகல்காம் அந்த சம்பவத்தை ஒட்டி அந்த செந்தூர் அந்த இராணுவ போர் நடவடிக்கையில சுட்டி காட்டி மோடிக்கு மட்டும் அதுல அரசியல் ரீதியா அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிற அந்த தீர்மானம் பார்க்கணும். அப்ப அவங்க மோடியை ஆதரித்து
தீர்மானம். இந்து வங்கியை இந்து வாக்கு வங்கியை நம்ம ஸ்ட்ரென்தன், அதாவது வளப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தீர்மானம் போடுறாங்க. அப்புறம் அது அப்புறம் நம்ம நிறைய பேர் நம்ம எல்லாரும் பேசுறத பார்த்தோம். திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அது திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கணும், மலையில் இருக்கிற முருகனை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இந்த மாநாட்டை அவர்கள் இன்னொரு மறைமுகமாக நடத்துறாங்க. அப்போ அப்பாவி மக்கள் மத்தியில் மலைக்கும் முருகனுக்கும் ஆபத்துன்னு சொல்றாங்க. அதாவது எல்லா சக்தியும் படைத்த இறைவன், இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை படைத்த எல்லா ஆற்றலும் உள்ள ஒரு இறைவனை இந்த மக்கள் ஆகிய நாம் இறைவனை பாதுகாக்கணும், மலையை பாதுகாக்கணுங்கிறதே பெரும் பிழையானது, தவறானது. ஆகவே இவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கலவரத்தை உருவாக்குனாங்க, அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் இப்போ மேற்கு வங்காளத்தில் காளியையும், ஒரிசாவில் பூரி ஜெகநாதனை சொல்லி இப்போ ஆட்சியை பிடிச்சாங்க. அது தமிழர்கள்கிட்ட அந்த ஆட்சி போயிடும், அதாவது பூரி ஜெகநாதனுடைய கருவூலம் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடும்னு பச்சை பொய்ய அமித்ஷாவும் மோடியுமே அதிகாரத்தில் இருந்தவர்களே பரப்புரை நடத்தினாங்க. அங்கிருக்கிற அந்த காட்டுக்கூட்ட மக்கள், ஒரிசா மக்கள் ஏமாந்து அதை நம்பி அந்த இறைவன் என்கின்ற அளவிலையும் இன துவேஷத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ஜெகநாதன் மீது இருக்கிற பக்தியால தமிழர்கள் என்கின்ற தமிழருக்கு சாமி போயக்கூடாது என்று ஒரிசா மக்களை பிரிக்கிற ஒரு பிரச்சாரத்தை மோடியும் அமித்ஷாவே செய்தார்கள். அங்கு அவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் முருகனை பாதுகாக்க போறோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு பச்சை பொய்யை, எவ்வளவு பெரிய அவதூறை இவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி காட்டு மக்களும் அறியாமையில, விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்கள் மத்தியில இவர்கள் வகை வகையான மூட கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்புறாங்க. அதற்கு பல்வேறு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மத்திய அரசாங்கம் மறைமுகமா எல்லா உதவியும் செய்கிறதுங்கிறதை நம்ம பார்க்கணும். ஆகவே அதற்கு இன்னும் கூடுதல் பலமாக அவங்க எந்த வழியாக உள்ள வர்றாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கிற வரை, அது பாஜகவை எதிர்க்கிற வரை, புரட்சி தலைவர் அம்மாவோ இருக்கிற வரை இவர்களால் இவ்வளவு இலகுவா உள்ள ஊடுருவ முடியலை. இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் உறவு என்கின்ற வகையில மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்தின் தேர்தல் கூட்டாளி அப்படிங்கிற மாதிரி அவர்களை உறவுக்கு வைத்துக்கொண்டு ஒரே நம்ம அனைவருக்கும் பொதுவான எதிரி திமுக என்கின்ற அந்த பார்வையில் திராவிட இருதுருவ அரசியலில் இருந்த மிக வலிமையான திராவிட கருத்தில் பற்றி நின்ற 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்குள் அவர்கள் ஊடுருவி திமுகவை பகைவராக காட்டி பாஜகவை, மோடியை, அமித்ஷாவை நண்பனாக காட்டுகிற போக்கு சமீபத்தில் வேகமா பரவி வருகிறத பார்க்கிறோம். இதை முறியடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அல்லது வெளியிருக்கிற ஜனநாயக சக்திகளோ இதை அம்பலப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்ம தனியரசு நம்ம தொடர்ந்து நம்மால் இயன்ற அளவு எந்த அணியையும் சாராமல் நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழ் தேசிய கருத்தியலில், திராவிட கருத்தியலில், பகுத்தறிவு கருத்தியலில், சமூக சமத்துவத்திற்கான ஒரு அறிவியல் கருத்துக்களில் நம்ம இந்த மக்களை பண்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய மண் தமிழ்நாடுங்கிறத நம்ம உறுதியாக இருந்து பாடுபடும். ஆனால் இதில் அரசியல் ஆதாயத்திற்காக பல பேர் அந்த வடநாட்டினுடைய எதேச்சதிகார மதப்பெரும்பான்மை சக்தியில் இங்கே வேகமா கால் வேறுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதுல நீங்க சைவத்தை வலியுறுத்தி இந்து மதத்திற்கு எதிரான ஒரு கோட்பாட்டை கொண்டிருந்த சைவ ஆன்மீக கோட்பாடு, அதற்கு வலிமை சேர்த்து அதை பாதுகாத்து பரப்புவதற்காகவே பல ஆயிரம் கோடி சொத்துக்களை தந்து பேரூர் ஆதீனமோ, சிறவை ஆதீனமோ, மயிலாடுதுறை ஆதீனமோ, தருமாபுரம் ஆதீனமோ, மதுரை ஆதீனமோ, இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீக மடங்களா இருந்து தமிழை வளர்த்து இந்து கருத்துக்களுக்கு, வைதிக கருத்துக்களுக்கு எதிராக இருந்தாங்க. இப்ப இந்த மடங்களை எல்லாம் RSS கைப்பற்றி வைத்துக் கொண்டு, பாஜகவினர் கைப்பற்றி வைத்துக் கொண்டு, அதனுடைய மடாதிபதிகளே RSS வாழ்க, சமஸ்கிருதம் வாழ்கன்னு சொல்றாங்கன்னா இதை விட கொடுமை உலகத்தில் என்ன வேணும்? அதாவது மட அதிபதிகளே, அதாவது தமிழ் வளர்க்கவே சிவன் முருகன் தமிழ் கடவுள்னா தென்னாடுடைய சிவனே போற்றின்னு நம்ம சொன்ன அந்த கடவுள்களையே அந்த கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை பரப்ப வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய மடங்களை வடநாட்டு சமஸ்கிருத வடநாட்டு பாஜகவினுடைய இந்திக்காரர்கள் இங்க அந்த மடங்களை கைப்பற்றி மடாதிபதிகளை எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எப்படி நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய எல்லா முகமைகளையும், சின்னமாவோ, டிடிவியோ, ஓபிஎஸோ, எடப்பாடியோ, அல்ல அதற்கு கீழே இருக்கிற கடைசி கிளை செயலாளர் வரை மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. தமிழ் ஒழிக இந்தி வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. தமிழ்நாடு ஒழிக இந்தி, உத்தரப்பிரதேச வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க.
அப்படின்னா இங்க மான ரோஷம் இல்லாத தமிழ்நாட்டுல நடிகர்களை நாடாள அனுமதித்த இந்த மண், கோட்பாட்டு புரிதல் இல்லாத, கொள்கை வேட்கை இல்லாத ஒரு சாதாரண மக்கள், திரையரங்குகளில் மூழ்கி கிடந்த இந்த தமிழன், ஆலயங்களிலே மூழ்கி கிடந்த இந்த தமிழன், சாராய கடைகளிலே, மதுபான கடைகளிலே மூடி கிடந்த இந்த தமிழன், இப்பொழுது புகையிலை, கஞ்சா மாதிரியான போதை வஸ்துக்களை நோக்கி அலையலையாய் போய் இந்த இந்த சமூகம் சீரழிந்து வருகிற இந்த சூழல்ல இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, தமிழ் நிலம் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, பகுத்தறிவு கருத்துக்கள் வாழ்க, மூட கருத்துக்கள் ஒழிக, சமய நல்லிணக்கம் செழித்து வளர, இதெல்லாம் நாம் அனைவரும் சாதி மதங்களை கடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் நாம் அனைவரும் தமிழ்தாயின் ஒரு தாய் மக்களாக இந்த தமிழ் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற புரிதலில் தான் நம்ம இவ்வளவு காலம் அரசியல் பண்ணணும். எவ்வளவு போராட்டங்கள் சரிவுகளுக்கு மத்தியிலையும் இதுக்கு பெரிய சேதம் இதுவரைக்கும் வரல. ஆனால் நீங்க சித்தார்த்து சுட்டி காட்டியதை போல சமீபத்தில் நடந்த மதுரை மாநாடு என்பது, அதாவது சங்கம் வைத்த தமிழ் மண்ணின் தலைநகரமாக இருக்கிற பாண்டிய நெடுஞ்செழியனும் கண்ணகியும் நீதியை உலகுக்கு வெளிப்படுத்திய பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை மாநகரிலேயே அந்த மாநாட்டை முருகனின் பெயரால் நடத்தி அந்த அப்பாவி தென் மாவட்டத்து மக்களை இவர்கள் குறிவைத்து கட்டுப்படுத்தி வசீகரித்திருக்கிறார்கள். ஆகவே அது பிழையானது, தவறானது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அந்த விழிப்புணர்வை நம்ம பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் வேகமாக வலிமையாக கொண்டுட்டு போகணும். ஆகவே அதில் நம்ம தொடர்ந்து இப்போ நம்முடைய ஊடகம் வழியா, சித்தார்த்த வழியா நம்ம இன்னும் அதில் கூடுதலாக நம்ம இந்த கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் நம்ம இதை கொண்டுட்டு போகிறோம். இது ஓரளவுக்கு மக்கள் பண்பட்டு எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு இயன்றளவு போராடி வருகிறார்கள். ஆனாலும் சமீபத்தில் நாம் பார்க்கிற இந்த அபாயம் என்பது மக்கள் வேகமாக இறையை நம்பி ஆன்மீகத்தை நோக்கி அலையலையா போறதை பார்க்கலாம். நீங்க திருப்பதியில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். 24 மணி நேரமும் 48 மணி நேரமும் காத்திருந்து அந்த இறைவனை சந்திக்கிறதுக்காக, வணங்குவதற்காக அவர்கள் காத்திருக்கிறத பார்க்கலாம். திருச்செந்தூரில் கூட்டம் அலைமோதுகிறது, ராமேஸ்வரத்தில் கூட்டம் அலைமோதுகிறது, ஐயப்ப கோயிலில் கூட்டம் அலைமோதுகிறது, பழனி மலையில கூட்டம் அலைமோதுகிறது, கும்பமேளாவில் பல கோடிக்கணக்கான பேர் 50 கோடி பேர் நீராடினதாகலாம் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய நாட்டின் அறிவு வளத்திற்கு முரணானது. மக்கள் நீங்க சாவடிகளிலேயும் அன்னதான சத்திரங்களிலேயும் ஆலயங்களில் முடங்கி கிடந்தால் மக்களுடைய மீண்டும் மக்களுக்கு வறுமை வரும், மீண்டும் மக்களுக்கு அறியாம வரும், கல்வி அறிவு போகும், எல்லாமே இறைவன் பார்த்துக்குவாங்கன்னா மனிதனால் எப்படி வாழ முடியும்? அப்படித்தான் பல 100 ஆண்டுகளாக இறைவனை நம்பியிருந்த தேசமெல்லாம் அழிந்தது. இறைவனின் நம்பிக்கையிலிருந்து அறிவியல் நம்பிக்கைக்கு வந்த மண் தான் செழித்து வளர்ந்துருக்குது. அதுதான் ஐரோப்பா, அதுதான் அமெரிக்கா. அதை ஒட்டித்தான் நம்ம ஆங்கிலம், பிறகு நம்ம தமிழ்நாடு ஒரு அறிவியலில் கல்வி சாலைகளை நிறுவினோம். நம்ம இப்ப நீ ஆலைகளுக்கு புதுப்பித்து ஆலைகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் உதவி செய்கிற அரசாங்கமும் நாட்டு மக்களும், கல்வி சாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கும் 1 ரூபாய் யாராவது தர்றாங்களா? தரமாட்டாங்க. அந்த எந்த பள்ளியில் கல்வி கற்றார்களோ, எந்த கல்லூரியில் கல்வி கற்றார்களோ, எந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றார்களோ, அதன் மூலமாக அறிவு வெளிச்சம் பெற்றார்கள், வேலை வாய்ப்பை பெற்றார்கள், தன்மானத்தோடு நாம் தலை நிமிர்ந்தோம். உலகம் முழுக்க இன்று தமிழர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றுறாங்க. இன்று தமிழ்நாடு வறுமை இல்லாமல் இருக்கிறது, பஞ்சம் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் பசியிலிருந்து மீண்டு இப்பதான் வீடு வாங்கினாங்க, இப்பதான் முழுசா உடம்புக்கு உடை உடுத்த ஆரம்பிச்சாங்க. ஆரம்பித்து கொஞ்சம் தமிழன் தலைநிமிரார் என்றால், தமிழினம் தலைநிமிர்கிறது என்றால், தன்மானமும் சுயமரியாதையும் கௌரவமும் தான் மனிதனின் வாழ்வு, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார், இறைவனின் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா, இந்த இந்த தத்துவ கருத்துக்களில் இருந்து பல்வேறு இலக்கியங்களின் செழுமை உள்ள நம்முடைய உலக மொழிகளிலேயே மூத்த மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ். அப்படிப்பட்ட இந்த ஒரு மகத்தான மனித இனத்தினுடைய மிகப்பெரிய வலிமையான நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய தமிழினம் இப்பொழுது சினிமா நடிகர் வர்றாருன்னா அடுத்த முதலமைச்சர் விஜயை பார்த்து, சாராய கடையிலன்னா அது பெரும்பாலும் அலையலையா போறாங்க, கோயில்கள்ல வகை வகையா கடவுள்களை அலங்கரித்து மிகப்பெரிய ஆலயங்களை எல்லாம் நட்சத்திர ஓட்டல்களுக்கு மாதிரியான பளிங்கி கற்களால, மிகப்பெரிய மின்னொலிகளால செயற்கையா போடுறது. அது மாதிரி நம்ம அதில் ஊடகங்கள்ல அது பெரிய அளவுல அதை லைவா போடுறது, அதாவது இறை வழிபாட்டு விழாக்கள். அப்ப மக்கள் பார்க்கிற பொழுது இயற்கையிலேயே அப்பாவி மக்கள் இறைவனின் மீது இருக்கிற பற்றால், பாசத்தால்
மரியாதையால் அதை வணங்குவதற்கு கூட்டம் கூட்டமா போறாங்க, குடும்பமா போறாங்க. அதுல நீங்க இப்ப பல பேர் இப்ப சமீபத்திலாம் காவல்துறையாலேயோ அரசாங்கத்தாலேயோ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கும்பமேளாவில் பல பேர் உயிரிழந்தார்கள். இப்ப திருப்பதியில ஒரு சின்ன அறிவிப்புல 6 பேர் அன்றைக்கு பெண்கள் உட்பட கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி மரணிச்சு போறாங்க. அப்ப இறைவன் மனிதரை காப்பாற்றுவான், எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, செல்வத்தை கொடுன்னு போன பக்தர்கள் அங்க உயிரையே போயிடுது. அப்ப சாமி பக்தனை அங்க காப்பாத்தல, திருப்பதியில காப்பாத்தல, கும்பமேளாவில் காப்பாத்தல, பழனியிலோ திருச்செந்தூர்லயோ நடைபயணத்துக்கு போகும்போது மக்கள் அடிபட்டு வீணா உயிர் போறாங்க, ஐயப்பன் கோயில் உயிர் இழக்கிறாங்க, வெள்ளியங்கிரி மலைக்கு மேலே போகாதீங்கன்னு சொன்னா கேட்காம போய் சமீபத்தில் இப்போ ஒரு 10 நாள் 20 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி மலையிலிருந்து கீழே இறங்கும் போது இதய நோயில அநியாயமா இறந்து போறாங்க. இப்படி மக்கள் இறைவனை தேடி போய் மரணித்து போகிற அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில கூட மக்களுக்கு உண்மையை சொல்வதற்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை. ஏன்னா பக்திக்கு எதிராக பேசுனா, நம்பிக்கைக்கு எதிராக பேசுனா அது தேச விரோதம்னு குற்றம்னு இங்க ஒரு ஒரு கூட்டம் நமக்கு எதிராக செயல்படுறாங்க. அது இந்துத்துவ கூட்டம், பாஜக கூட்டம். அப்படி மூட நம்பிக்கையை பரப்புவதற்கென்றே ஒரு அரசு இருக்கிறது, பாஜக, அதனுடைய அரசு, மோடி அரசு. மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கென்று ஒரு கட்சி இருக்கிறது, அது பாஜக இருக்கிறது, அல்லது இந்து முன்னணி அல்லது பஜ்ரங் தளம் உட்பட பல்வேறு வகையான இந்துத்துவ பரிவார அமைப்புகள் இருக்கிறது. அப்ப இங்க இப்ப எல்லாமே அது ஒரு பெரிய நிறுவனமா மாற்றப்பட்டு மக்கள் மத்தியில மூட கருத்துக்களை கொண்டு போய் அலையா சேர்த்துறாங்க. ஆகவே அப்பாவி மக்கள், கல்வி அறிவு இல்லாத மக்கள், இறைவனின் பெயரால் நம்பிக்கையுள்ள மக்களை இவர்கள் அரசியல் மயப்படுத்துவதற்கு இறைவனின் பெயராலேயே மாநாடு நடத்துறாங்க, முருகன் மாநாட்டை. அந்த முருகனின் பக்தர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு இந்து முன்னணி சொல்லுது. அப்ப பாஜகவின் தலைவர்கள் தான் மேடையில் இருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னு ஐயா, இந்த இறைவன் இருக்கிறான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி இந்த அப்பாவி மக்கள்ல இந்த விட்டில் பூச்சி மாதிரி இந்த விளக்கு தீயில கருக வைக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் படிச்சவன், ஐபிஎஸ் படிச்சவன், பெரிய மத்திய அமைச்சராக இருக்கிறவன், பெரிய ஆளுநராக இருக்கிறவங்களாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறான். இதான் பெரிய பரும் கொடுமை. அப்ப நீங்க பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவனே இந்த மக்களை இப்படி மூட கருத்துக்கள் இல்ல மக்களை வழி நடத்துகிறான் என்றால் தன் தேசத்தை யார் காப்பாத்துறது? நாட்டை ஆளுகிறவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்காதவனா இருக்கலாம். நீ ஏற்கனவே ஆட்சி பணியில் இருந்தவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு முருகன் தான் நம்மளை காப்பாற்றுவாரு, திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் காப்பாற்றுவாருன்னு உனக்கு எந்த பாடத்திட்டத்தில் 1ஆம் வகுப்புல இருந்து எந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிஹெச்டி வரைக்கும் ஒரே ஒரு பாடத்திட்டத்தில் இறைவன் மனிதனை காப்பாற்றுகிறான் அல்லது பிரபஞ்சத்தை படைத்தான் எந்த புத்தகத்தில் இருக்கு? அப்ப நீ இதெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் உனக்கு எங்க விடா எழுப்பினா? இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவனு விடுங்க, நீதிமன்றத்தில் நீதிபதியே சாமி விட்டுட்டு இறைவனை வணங்கிட்டு தான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்றான்னா அதை விட நீ உலகத்துல நீ நமக்கு எங்க நீதி கிடைக்கும்? ஒரு இறைவனை வணங்கி விட்டு இன்னொரு இறைவனை வணங்குறவனை தண்டிக்கிறாங்கல்ல, அந்த போக்கு இருக்குல்ல, இதெல்லாம் உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னா உலகமே அறிவு கிட்டு கிடக்கு. இந்தியாவில் மட்டும் இப்படின்னு பார்த்தா இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு நேர் செய்வதற்கு 800 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற மக்கள், 200 கோடிக்கு மேற்பட்ட நாடுகள், அரசாங்கமே பூரா மூட அரசாங்கமும் இறைவன் பெயராலையும் மதத்தின் பெயரால இறங்குகிற அரசாங்கமா இருக்கு. அப்ப இந்த அரசாங்கங்கள் கீழே இருக்கிற மக்கள் தான் டெய்லி இப்ப கொத்து குண்டுகளை போட்டு சாகுறாங்க, பெரிய பெரிய ஏவுகணை எரிகணைகளால சாகுறாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் நடக்கிற சண்டை என்ன சண்டை நினைக்கிறீங்க? சாமி சண்டை தான், மத சண்டை தான் அந்த மக்களுக்கு மத்தியில். அப்பாவி குழந்தைகள், பெண்கள், எந்த இறைவன் காப்பாத்துறான்? அங்க ஏதாவது அங்க இயேசு காப்பாத்துறாரா, அல்லது அல்லாஹ் காப்பாத்துறாரா, அல்லது யூத சாமி எவனாலும் காப்பாத்துறானா, அல்லது இங்க பாகிஸ்தானுக்கு நம்ம பகல்காமில் அங்கே இப்போ இந்து இப்போ ராம இப்போ இத்தனை சாமி இந்தியாவில் கோடிக்கணக்கான 33 கோடி தேவர் இருக்கானே, அவன் யாராவது காப்பாத்துறானா? இங்கிருந்து போய் அவன் குண்டை போட்டான்ல, அங்க இருக்கிற யாராவது 24 மணி நேரம் மசூதியிலையும் பள்ளிவாசல்லையும் குண்டை போட்டா அங்க மக்கள் சாகுறாங்கல்ல, அங்க யாராவது அல்லாஹ் காப்பாத்துறாரா? அல்லது மெக்கா மதீனா அவளை போய் போன முந்தைய வழிபாட்டு நேரங்களில் 600-700 பேர் இஸ்லாமியர்கள் வெப்பத்தால இறந்தாங்க. அங்க எந்த எல்லாம் காப்பாத்தினாரு? சுனாமியில இந்தியாவினுடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற புனித தலம்னு சொல்ற வேளாங்கண்ணியில தான் ஆயிரக்கணக்கான பேர் பக்தர்கள் சேர்த்தாங்க. எங்க எந்த மாதா காப்பாத்தினா, எந்த இயேசு காப்பாத்துச்சு? அப்படி இங்க நம்ம சச்சங்கத்தில் ஒன்றுட்டு போய் இப்போ இந்து கோயில்களில் 125 பேர் 130 பேர் சாகணும். அந்த அது ஏதோ இந்த சூரனை வதம் செய்யறன்னு சொல்லிட்டு வடநாட்டில் ஒரு இதில் ரயிலில் அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்தில் விழா நடக்கிற பொழுது ரயிலில் அடிபட்டு 100கணக்கான பேர் சாகுறாங்க. அதுக்கு எல்லாம் யாரும் கேள்வியே கேட்கறது இல்லை. 26 பேர் அந்த தீவிரவாதி சுட்டாங்கன்னா போரே தொடுக்கிறான். ஆனா கோயில்களில் போய் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் சேர்த்து போனா யாரும் வாயே திறக்கிறது. திருப்பதியில லட்டுல
மாட்டு கொழுப்பை சேர்த்திட்டான்னு ஒரு பச்சை பொய்ய அல்லது அந்த ஒரு பெரிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரெல்லாம் சொல்றான். பெரிய நாட்டுக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்து மாதிரி சொல்றான். எந்த மனிதனும் மக்களும் பாதிக்கல. ஆனா மாட்டு கொழுப்பு சேர்த்திட்டான்னா மாடு தெய்வமா போச்சு. நீயே சொல்ற மாடு தெய்வங்கிற. அப்ப மாட்டிலிருந்து வந்த கொழுப்பு அதுல பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது, பயன்படுத்தப்பட்டதாக பொய் சொல்ற. எந்த ஆய்வறிக்கையும் காணும். எவ்வளவு பெரிய அரசியலை பண்றான். இதுக்கு அவன் பெரிய நடிகனா வேற இருக்கிறான். அந்த ஊர்ல பவன் கல்யாணம் ஒரு பையன். அந்த பையனை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரும் அந்த காட்டு பையன் சொல்றான்னு இந்த காட்டு கூட்டம் கீழே நின்று கைதட்டி வேடிக்கை பார்க்கும். இதுதான் பெரிய கொடுமை. ஒரு நடிகனா இருக்கிறவன், அரசியல் IAS IPS இருக்கிறவன், ஆளுநரா இருக்கிறவன், இப்ப எல்லா இந்த காட்டு அப்பாவி மக்களை, ஏழை மக்களை இவர்களை தொடர்ந்து அடிமைகளாக வைத்திருப்பது, மூடர்களாக வைத்திருப்பதற்காக திட்டமிட்டு இந்த காட்டு கூட்டம், வடநாட்டு கூட்டம், தமிழ் இனத்திற்கு விரோதமான கூட்டம், திராவிட கூட்டத்துக்கு எதிரான கூட்டம் இந்த தமிழ்நாட்டை இரையாக்குவதற்கு முயற்சிக்கிறது. அதனுடைய துவக்க திறவு பகுதியாக தான் நம்முடைய இந்த முருகன் மாநாட்டை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது வந்து நம்ம அனுமதிக்க கூடாது. நாட்டு மக்கள் இவர்களுடைய இந்த வஞ்சகத்திற்கு, சூழ்ச்சிக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் நாம் விழித்துக் கொண்டு ஒற்றுமையாய் வடநாட்டில் இருக்கிற எந்த இந்தி கட்சிக்கும், வடநாட்டிலிருந்து வருகிற எந்த சாமியையும் நம்ம ஏற்கக்கூடாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மடங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. புதிதா வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமா நட்சத்திர உலகத்திலேயே ஒரு உயர்ந்த வசதி வாய்ப்புகளோட ஜத்குரு ஈசா யோகா மையம்னு ஒரு யோகா மையத்தை தமிழ்நாட்டை சாராத ஒரு கன்னட பகுதியிலிருந்து வந்த ஒரு ஒரு மனநலம் பாதிச்ச ஒரு ஆளு இங்க வந்து ஒரு மடத்தை கட்டுறான்னா திட்டமிட்டு அவங்க உருவாக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காட்டு கூட்டமும் அந்த தமிழர் அல்லாத ஈசா மையத்துல போய் அமைதியை தேடி அங்க போய் யாரெல்லாம் பாருங்க, அங்க வந்து அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாம் எம்டெக் படிச்சவங்கலாம், முதுகலையில உயர் தொழில்நுட்ப கல்வி படித்து அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் வேலையில் இருந்த அந்த பெண் குழந்தைகள் வந்து இந்த மடத்துல மொட்டை அடிச்சு, காவி உடுத்தி, தாய் தந்தையவே பார்க்க வராம முடங்கி கிடக்குன்னா இதை விட உலகத்துல வேற என்ன அவமானம் நமக்கு வேணும்? தமிழ்நாட்டில், தமிழீழத்தில் தமிழர் அல்லாதவனர் வந்து தமிழீழத்தில் தமிழ் நாம் அறிவை ஊட்டி நம்முடைய குழந்தைகளை பெற்று வளர்த்து பல்கலைக்கழகங்களில் படிக்க வைத்து வெளிநாடுகளிலே உயர்ந்த பணிகளிலே குடும்பமாய் செழித்து மகிழ்ந்திருக்க வேண்டிய அந்த குழந்தைகள் அந்த மனநோயாளி பேச்சை கேட்டு போய் மடத்துல முடங்கி கிடக்குது. தாய் தகப்பன் ஆதரவு இல்லாம நீதிமன்றத்துக்கு போய் புலம்பி மகள்களை மீட்க சந்திப்பதற்கு நேரம் கேட்டு கெஞ்சுற நிலைமை இருக்கு. இதெல்லாம் நம்ம இது என்ன அரசாங்கம் இருக்கு? அதனால நம்முடைய அரசாங்கமே உறுதியான நடவடிக்கை எடுக்கலாங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவியல் ரீதியான, ஒரு அறிவுபூர்வமான தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு அதை மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் சட்டபூர்வமாக இருக்கிற நம்முடைய அரசாங்கமே கூட இவைகளெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு சட்டங்களை இயற்ற முடியல. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஆன்மீகத்தின் பெயரால, சாமியின் பெயரால, மொழியின் பெயரால பல்வேறு வகையான நெருக்கடிகளை, ஆக்கிரமிப்புகளை வேகமா செய்து வர்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பெரிய அளவுல ஒரு 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 பண்பாட்டு படையெடுப்பு நடக்கிறது, மொழி ஊடுருவல் நடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எல்லா வகையான பண்பாட்டு கூறு இளைஞர்கள் சிதைக்கிறார்கள். இங்க வந்து பூரா இந்தி எங்கெங்கு காணாதபடி இந்தியை கொண்டு வந்து திட்டமிட்டு திணிக்கிறார்கள். இந்தி அல்லது தமிழர்களுக்கு வெளியிலிருந்து, இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தொழில் முனைவர்களாக, முதலாளிகளாக, பணியாளர்களாக இங்கு வந்து நாளெல்லாம் லட்சக்கணக்கில் வந்து அடர்த்தியா தமிழ்நாட்டையே அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு குடியேற்ற பகுதியா இங்க வந்து குடியேற்றத்தையும் பார்க்கணும். அப்ப இவர்கள் நம்ம எல்லா வகையிலையும் சிதைந்து போய் நாளைக்கு எண்ணிக்கை அளவிலும் நாம வந்து பாதிக்கப்பட்டு நாம் மைனாரிட்டியாகவும் அவர்கள் பெரும்பான்மையாகவும் ஆகிற போக்கு இருக்கு. ஆகவே இந்த தமிழ் நிலத்தை வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையான இனம், நம்முடைய இனம் வாழுகிற இந்த நிலம் பாதுகாப்பாக நாம் இதை உறுதிப்படுத்த வேண்டுமானால் நாம் இன்னும் விழிப்பார்க்கணும் அப்படிங்கிறத நம்முடைய ஊடக வழியா உலகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும், உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடி மக்களும் தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, மூட கருத்துக்களை நிராகரித்து விட்டு தமிழ் நிலம் காக்க, தமிழ் மொழி காக்க, அந்த திராவிட பகுத்தறிவு கருத்துக்களை பாதுகாக்க நாம் நாளெல்லாம் முனைந்து பணியாற்றி எதிரிகளை தகர்த்தெறிந்து விட்டு நம்முடைய மண்ணை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அதுக்கான பரப்புரைகளை நம்ம தொடர்ந்து இன்னும் வீரியமா செய்யணுங்கிறதையும் நம்ம நாட்டு மக்களுக்கு இதன் மூலமா பதிவு செய்யணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார்.